பிதாவாகிய தெய்வனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயமாக உங்களை காணும்படி தேவன் செய்திருக்க இந்த நல்ல தருணத்திற்காய் நான் அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம் என்னவென்றால் நீதிமொழிகள் 15:3 நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் இருந்தும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்குதுங்க. அப்போ இந்த பூமியில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார்கள். அவர் நல்லோரையும் தீயோரையும் அறிந்திருக்கிறதைப் போல கிறிஸ்துவை சார்ந்திருக்க நம்மையும் அறிந்திருக்கிறாங்க. அப்போ நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை தேவனுக்கு உண்மை உள்ளதாய் நாம் வாழும்படி தேவன் அவருடைய நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்மோடு பேசுகிறாருங்க. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுங்க. அதன் அடிப்படையாக இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோங்க. வாசிக்க கேட்போங்க. சங்கீதம் 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நம்மை நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறாருங்க. அதான் நாம் வாசிக்க கேட்டங்க. நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்குதுங்க. அப்போ சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாய் கர்த்தர் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவன் நிற்கிறதிலும், அவன் படுத்திருக்கிறதிலும், அவன் எழுந்திருக்கிறதிலும், அவன் உட்கார்திலும் எல்லாவற்றையும் கர்த்தர் சோதித்து ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றால் நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நிலை கொண்டிருக்கிறோமா? அப்போ நம்முடைய வாழ்க்கையின் வழிகள் நம்ம எதை நோக்கி இருக்கிறதுங்க? அதான் அவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறாருங்க. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து அவர் வழியில் நடக்கிறானோ அவன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்றாருங்க. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் மேல கர்த்தர் பிரியமா இருக்கார்னா கர்த்தருடைய திட்டங்களை அவனுக்கு பிழைப்பூட்டுறாருங்க. எப்படி பிழைப்பூட்டுறார் என்றால் வாசிக்க கேட்போங்க. நீதிமொழிகள் 2:5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனுக்கு அவர் சொல்றாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறது என்னதென்று நீ உணர்ந்து. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் என்ன என்பதை நம்ம உணரணுங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது நமக்குள்ள முதலாவது அந்த யோசனை வரணுங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்னிடத்தில் இருக்கிறது என்றால் நான் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து செல்கிறேங்க. எப்போ நான் தேவனை அறிகிற அறிவின்குள்ளாக கடந்து செல்கிறேன்னா, தேவனை எப்பொழுது நான் பயத்தோடு அவரை தொழுது கொள்கிறேனோ அப்பொழுது தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து செல்கிறேங்க. கர்த்தர் என்ற அந்த பயம் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக இன்னும் கடந்து செல்லலைங்க. அதான் அழகாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்காருங்க. யார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் மேலே உண்மையாய் தரித்திருக்கிறானோ அவன் மேலே கர்த்தர் பிரியப்படுகிறாருங்க. அதான் நல்லோரையும் தீயோரையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குதுங்க. நம்முடைய வழி எதை நோக்கி கொண்டு இருக்குதுங்க? நாம் போகிற பாதை எதை நோக்கி போய் கொண்டிருக்குதுங்க? நம்முடைய சிந்தனைகள் எதை நோக்கி போய் கொண்டிருக்குதுங்க? நம்முடைய செயல்கள் எதை விரும்பி கொண்டிருக்குதுங்க? கர்த்தர் கண் நோக்கி பார்த்து அவனுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் முதலாவது தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து செல்றாங்க. அப்போ தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அவன் கடந்து செல்லும் பொழுது அதே நீதிமொழிகள் 2:6 சொல்லுறாருங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். கர்த்தர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க.
எப்போ கர்த்தர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்னா, நீங்கள் எப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் உண்மையாக நடக்கிறீர்களோ, அவர் உங்கள் மேலே பிரியப்படும் பொழுது நீங்கள் தேவனை அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் எப்போ தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போகிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தராருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தியில் உண்மையாய் தரித்திருக்கிறீர்கள் என்றால் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. எப்போ நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீங்களோ, அவர் மெய்ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. அவர் வாயிலிருந்து உங்களுக்கு புத்தியும் அறிவும் அவர் பிழைப்பூட்டுகிறாருங்க. நல்லூரியும் தீயுரியும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்குதுங்க. அதான் நாம் பார்க்குறாங்க. அதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து தேவனை யார் என்பதை அறிகிற அறிவுக்குள்ளாக அவன் கடந்து போகும்போது கர்த்தர் ஞானத்தை அவனுக்கு கூட்டி கொடுக்கிறாருங்க. ஞானத்தை கூட்டி கொடுத்து புத்தியும் அறிவும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறதுங்க. இது வந்த பிறகு அவர் நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாருங்க. யாருக்கு வைத்திருக்கிறார் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து செல்கிற மனுஷனுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கலாங்க. நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி உண்மையாய் உங்களிடத்தில் இருக்கிறது என்றால், தேவனை அறிகிற அறிவினால தேவன் உங்களை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறாருங்க. அப்போ நீங்கள் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்திலிருந்து புத்தியும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தரிடத்திலிருந்து அறிவும் பெற்றிருக்கிறீங்க. யார் ஒருவன் நீதிமானா இருக்கிறானோ மெய் ஞானத்தை அடைந்திருக்கிறாங்க. யார் மெய் ஞானத்தை அடைந்திருக்கிறான் என்றால், கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்குதுங்க. அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதினால் கர்த்தருக்காய் உண்மையாய் பயந்து நடக்கிற மனுஷனுக்கு அவர் மெய் ஞானத்தை தருகிறாருங்க. பிதாவாகிய தேவன் யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை கற்றுக் கொடுக்கிறாருங்க. இந்த உலகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்குது என்பதை கற்றுக் கொடுக்கிறாருங்க. தேவன் கூறிய சிந்தை எப்படிப்பட்டது என்று நமக்கு விளக்கப்படுத்தி அவர் கற்றுக் கொடுக்கிறாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க நீதிமான்களாய் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் மெய்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க. மெய் ஞானம் என்பது சொல்லும் பொழுது உண்மையுள்ள ஞானத்தை தேவன் வெளிப்படுத்தி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாருங்க. இந்த உலகத்தின் திட்டங்கள், சபைக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், உங்களை நியமித்து உங்கள் மூலியமாய் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வேதத்தில் மூலியமாக உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவும் அவர் வெளிப்படுத்தி மெய் ஞானத்தையும் தந்து உத்தமனாய் நடக்கிறவனுக்கு அவர் கேடகமாய் இருந்து எல்லாவற்றையும் காரியத்தையும் வெளிப்படுத்துறாருங்க. நாம் வாசிக்க கேட்போங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் மூலியமாய் சொல்றாருங்க, அவர்களுக்குள்ள ஞானம் அறிவு என்பவைகளை பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்குதுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாம் உண்மையாய் அவருக்கு பயந்து நடக்கிறோம் என்றால் அவருக்குள்ளாக மெய் ஞானத்தின் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குதுங்க. அந்த மெய் ஞானத்தின் பொக்கிஷங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் சிந்தித்து அவருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடக்கிறோமா? கர்த்தருக்கு யார் ஒருவன் பயப்படுகிறானோ அவனுக்கு அறியாத விஷயங்களை தேவன் பிழை போட்டுறாருங்க. எட்டாத விஷயத்தை தேவன் தெரியப்படுத்துகிறாருங்க. நம்முடைய நோக்கம் எதை நோக்கி கொண்டிருக்குதுங்க? கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்காருங்க. நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய கண்களிலிருந்து நான் எப்படி காண்கிறேன்? கர்த்தருக்கு உண்மையாக பயந்து தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறேனா? நான் அப்படி இருந்தேன் என்றால் கர்த்தர் எனக்கு மெய் ஞானத்தை கற்றுக் கொடுத்து அவருடைய கேடகத்தினாலே என்னை மூடி மறைத்து வழி நடத்துறாருங்க.
நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து நீங்கள் நடக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் நீங்கள் நடக்கிற நடையில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறாருங்க. அவர் பிரியப்படும் பொழுது அவர் மெய் ஞானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. இந்த உலகம் அறியாத ஞானத்தை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. இந்த உலகத்தின் படைப்பு என்னென்பதையும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாருங்க. சபைக்காக வைத்திருக்க திட்டங்களை கற்றுக் கொடுக்குறாருங்க. பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை புரிந்து கொள்கிற அந்த மனப்பக்கத்தின் ஞானத்தையும் தேவன் கற்றுக் கொடுக்குறாருங்க. வேதத்தில் அடங்கியிருக்கிற மகிமையான ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறாருங்க. பரலோகத்திற்குடைய காரியங்களும் தேவன் தெரியப்படுத்துகிறாருங்க. எப்பொழுது நீங்கள் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறீங்களோ மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தருக்கு பயந்து தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறோமா? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென்.